ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் வீட்டெலாம் முடிச்சுட்டு வந்து குளிச்சுன்னு இருந்தேன். ஓனர் ஃபோன் பண்ணி, குமார் ரோ முஸ்தாஸ் சதிக் மலானா ரோ தேக்கி டெலிஃபோன் அப்படின்னாரு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணு அப்படின்னாரு, அரபியில் சொன்னார். ஸோ அதெல்லாம் போயின்னு இருக்கேன். இன்னும் அவங்க அப்பாவுக்கு டேப்லெட் வாங்கின வர தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. போயிட்டு ஃபோன் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டேன். ஆனால் கார் நிறுத்த இடம் இல்லை. ரோட்டில் 2 சைடு நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம நிறுத்தினா கொஞ்சம் பிரச்சனை. இப்போ இவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து ஃபோட்டோ பிடிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மள மாரி டிரைவருங்க வந்து நிப்பாட்டும் போது ஃபைன் போட்டாங்கன்னா ஓனர் வந்து நம்மளுக்கு கற்றுவார். சும்மாவே எங்கள் ஓனர் கற்றுன்னு கற்றுவார். இதில் ஃபைன் இருந்துச்சுன்னா இன்னும் கற்றுன்னு கற்றுவார். இங்கே இருக்கிற மாரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கார் நிறுத்திட்டு உள்ளே போகணும், அதால் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்ப்போம். ஓனர் சொன்னாரேன்னு மாத்திரை வாங்க போனேன் கொடுமைக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பேன். என்ன பண்ணுறது, நானாடா தப்பு பண்ணேன், என்னையாண்டா பிடிச்சி கத்துறேங்க அப்படின்ற நிலைமைக்கு ஆள் ஆகிட்டேன். அப்படியே ஸ்கூல் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேனா, அது கீழே நீங்கள் சொல்கிறீங்களா? முதலாளி அவங்க நண்பர்கிட்ட போய் ஃபோன் பண்ணு அப்படின்னாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போனால் அவர் வரல. சரி, அவர் வரல, வேறு ஆள் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு, சரி எங்கள் அப்பாவோட ஐடி கார்டு ஒன்று அனுப்புகிறேன், அதை காட்டி மாத்திரை தருவாங்க அப்படின்னாங்க. அவர் ஒரு கார்டு, ஒரு பேப்பர் ஒன்று அனுப்புனார். அதை காட்டினேன். அதை காட்டினோன்னே இல்லை போய் வந்து சிவில் ஐடி வேணும் அப்படின்னாங்க. இதை வச்சு தான் நான் மாத்திரை அடிக்கடி வாங்குகிறேன், இது வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்கிற கவுண்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் அவங்க ஃப்ரெண்டு பேர் சொன்னேன். அவங்க ஃப்ரெண்டு பேர் சொன்னதுக்கு இல்லை நீ போய் ஐடி கார்டு வாங்கினதை தான் தருவேன் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் இதுமாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் ஃபோனு கொடு, நான் பேசுகிறேன்னாரு. ஃபோனு கொடுத்தேன். அவர் வாங்கி கட் பண்ணிட்டார். நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், நீ போய் ஐடி கார்டு வாங்கி வந்தால் தான் நான் மாத்திரை தருவேன் அப்படின்னாரு. இவர்கிட்ட சொன்னால் இவர் பிடிச்சி கத்துறாரு, நீ ஃபோன் கொடு, நான் பேசுகிறேன்னு. இவர் ஃபோனு கொடுன்னு கத்துறாரு. அவர் ஏன்டா ஃபோன் என்கிட்ட கொடுக்குறன்னு அவன் ஃபோனுக்கு வாங்கி கட் பண்ணுறான். நம்ம நடுவில் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் இதுமாதிரி நான் சொன்னேன், ஃபோன் கட் பண்ணுறாங்கன்னு, நீ ஸ்பீக்கரில் போட்டு ஃபோன் அங்கே வை அப்படின்னாரு. ஸ்பீக்கரில் போட்டு வச்சேன். ஸ்பீக்கரில் போட்டு வச்சப்புறம், நீ இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போறியா இல்லை நான் செக்யூரிட்டி கூப்பிட்றதா அப்படின்னாரு. செக்யூரிட்டி கூப்பிட்டு உன்னை வெளியே போக சொல்கிறதா அப்படின்னு கேட்டார். இதில் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? நானாடா தப்பு பண்ணேன், என்னையாடா செக்யூரிட்டியில் மாட்டி விட்றேன்ற இது கேள்வி மனசுக்குள்ளே நினச்சிக்கினேன். இல்லை இதுமாரி பேசுகிறேன்னாருன்னு. இப்போ நீ போறியா நான் செக்யூரிட்டி கூப்பிட்றதான்னு அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவன் கத்தி பேசணுன்னா ஃபோன் பண்ணி செக்யூரிட்டி வர வச்சு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு போலீஸு மாத்திரை வாங்க வந்தார். அப்புறம் எந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்டார்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன கை காட்டி வந்து மஜ்னூன் அப்படி இப்படின்னு அரபியில் ஒரு 2 வார்த்தை, அவன் பைத்தியம் லூஸ் அப்படின்னு என்ன திட்டிட்டு, அப்புறம் போலீஸ் கட்டி என்னை பற்றி சொல்லி நான் போன்றேன். போய் பார்த்தா இது ஐடி கார்டு வாங்கிட்டு வராமல் மாத்திரை கொண்டு உக்காந்துக்கிறான் அப்படின்னு ஓனர் ஃபோன் பண்ணி கத்துறாரு. நீ ஃபோனு யார்ட்டனா கொடு, நான் சொல்கிறேன்னு. அங்கே இருக்கிறவங்க ஃபோன் வாங்கினா தானே நான் கொடுக்க முடியும். ஃபோனு வாங்காத கொடுக்கணும், எப்படி கொடுக்குறது? சரி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னே அங்கேயே உட்காந்துக்கிற, வீட்டுக்கு வரலான்னு பிடிச்சி கத்துறாரு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏன் வீட்டுக்கு வரலாம் பிடிச்சி கத்துனா நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் நடந்தது அங்கே. கடைசி வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை நடந்து மாத்திரை வாங்கினியா இல்லைனா மாத்திரை வாங்கலை. மாத்திரை வாங்காமலே ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு, அப்புறம் அப்படியே வந்து மேடத்திட்டுக்குன்னு போய் ஒரு 2-3 இடம் ஒரு பொருள் வாங்கிக்கிறேன். அப்படியே பசங்களை எட்டுன்னு இப்போ வீட்டில் வந்து உக்காடுறேன். இதில் சொல்லுங்கள், என் மேலே என்ன தப்புக்குது? ஃபோனு கொடுக்கலனா இவர் திட்டுறாரு, ஃபோனு வாங்க மாட்டேன்னு அவன் திட்டுறான். மாத்திரை வாங்கினான்னு இவர் திட்டுறாரு, மாத்திரை கொடுக்க மாட்டேன்னு அவன் திட்டுறான். நீ வெளியே போறியா இல்லை போலீஸ்கிட்ட கூப்பிட்டா இல்லை செக்யூரிட்டி பிடிச்சி கொடுத்தனா அவன் கத்துறான். இதில் நடுவில் நம்ம என்ன பண்ண முடியும்? பைத்தியம் முடிக்குது. இதுமாரி சின்ன சின்ன விஷயத்தால் தான் இந்த ஊரே வெறுக்கிறதா இருக்குது. இதில் தப்பு என் மேலே ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. மாத்திரை வாங்கினார் சொன்னாங்க, போனால் மாத்திரை கூடல பிடிச்சி திட்டுறாங்க. சாப்பாடுனா கொடுக்குறான்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம் தெம்பா. அழைப்பு வந்திருக்கு, முன்னாடி இருக்க கடைக்கு போய் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ என்ன பொருள் வாங்கினார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த பண்ணு தான் வாங்கினார் சொன்னாங்க. இது சொல்லும் போது என்கிட்ட சமோன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதேமாரி ஒரு பண்ணு சவுதியில் இருக்கும், அது சாமோலி அப்படின்னுவாங்க. ரெண்டுமே இந்த சாண்ட்விச் வைக்கிறது தான். அதுக்கப்புறம் பெப்சி பெருசு ஒன்று கேட்டாங்க. இந்த பொருள் வந்து லூஸ் தினர் ஆச்சு. இந்த 2 பொருளும் நம்பூர் காசுக்கு 137 ரூபா. வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஓனரும் கார் எடுத்துன்னு வெளியே போயிட்டார். அப்படி இப்போ கொஞ்சம் பார்த்து கேட்டேன், பாபா நான் எப்படி சேலரி அப்படின்னு கேட்டேன். சம்பளம் கொடுங்க அப்படின்னு. சரி நான் தரேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு கொடுக்கலையான்னு கேட்டார், ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு. சரி நான் தரேன் அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். அந்த மாத்திரை கதை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓனருக்கு வாங்கிட்டு தரான்னு தெரியல.
அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிருச்சு. ஒரு வெளிநாட்டு டிரைவரோட லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி வரும், அங்கே பொருள் எல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் அங்கே வேலை கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பினுங்களா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.